புஸ்வானமாக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாகுவினதும் மிரட்டல்களும் நரகத்தை காணவில்லை என தேடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் ஹமாஸிடம் எஞ்சியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளும் நெட்டன்யாகுவின் புதிய திட்டமும் லெபனானில் உள்நாட்டு போரை உள்நாட்டு கலவரங்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றதா? இனி ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதிலும் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதிலும் எந்தவிதமான பயனும் இல்லை. பிராந்தியத்தில் உள்ள கோமாளிகளும் மேற்குலக நாட்டு கோமாளிகளும் ஈரானை பலவீனப்படுத்துவதற்காக பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கிடையிலே ஈரானிய உறவை முழுமையாக துண்டிக்க வேண்டும் என நினைக்கின்றார்கள். இதன் மூலமாக ஈரானை மாத்திரமல்லாமல் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களையும் பலவீனப்படுத்த முடியும் என்றும் நினைக்கின்றார்கள். சிரியாவுடனான எதிர்ப்பு அச்சினுடைய தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிட்டது. சிரியாவிலே ஈரானினுடைய செல்வாக்கு முழுமையாக நீக்கப்பட்டுவிட்டது. இதைத் தொடர்ந்து லெபனானிலும் ஈரானின் செல்வாக்கை முழுமையாக துண்டிப்பதற்கு நினைக்கின்றார்கள். லெபனானிலே ஈரானின் செல்வாக்கை முழுமையாக துண்டிப்பதன் மூலமாக எதிர்ப்பு அச்சை மேலும் பலவீனப்படுத்த முடியும் என்றும் பிராந்தியத்திலே ஈரானின் செல்வாக்கை முழுமையாக பலவீனப்படுத்திவிட முடியும் என நினைக்கின்றார்கள். சிரியாவை போன்று லெபனானிலும் ஈரானின் செல்வாக்கை முழுமையாக துண்டிப்பதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எல்லை பிரதேசங்களை முழுமையாக பாதுகாக்க முடியும் என நினைக்கின்றார்கள். மேலும் ஈரானிலே முழுநீள போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றினை தரைமட்டமாக்குவதற்கு முன்பு பிராந்தியத்திலே ஈரானினுடைய செல்வாக்கை முழுமையாக குறைத்துவிட வேண்டும் என்றும் எதிர்ப்பு அச்சுக்களில் இருந்து ஈரானை தனிமைப்படுத்தி விட வேண்டும் என்றும் திட்டமிடுகின்றார்கள். ஈரான் மீது முழுநீள போர் ஆரம்பிக்கப்பட்டால், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால், ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினரோ ஈராக்கிய இராணுவ கூட்டமைப்பினரோ பலஸ்தீன் எதிர்ப்பு குழுவினரோ ஒட்டுமொத்த எதிர்ப்பு அச்சுக்களோ ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்க கூடாது என திட்டமிட்டுள்ளார்கள். இவ்வாறு நாலாபுறத்திலும் ஈரானை முழுமையாக தனிமைப்படுத்தியதற்கு பிறகே ஈரான் மீதான முழுநீள போரை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த கோமாளிகளுடைய திட்டத்தினால் பாதிக்கப்பட போவது அவர்கள்தான். ஈரானை தனிமைப்படுத்துவதாக கூறி லெபனானிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நீக்குவதாக கூறி எதிர்ப்பு அச்சுக்களை பலவீனப்படுத்துவதாக கூறி அவர்களை அனைத்தையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனானில் ஈரானின் செல்வாக்கை முழுமையாக நிறுத்திவிட்டால், லெபனானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்பை முழுமையாக துண்டித்துவிட்டால், ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்பட மாட்டார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த கோமாளிகளின் இந்த முட்டாள்தனமான முடிவுகள் ஈரானுக்கும் எதிர்ப்பு அச்சுகளுக்கும் மிகப்பெரிய சாதகமான விளைவையே ஏற்படுத்த போகின்றது என லெபனானினுடைய மூத்த ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். லெபனானிலே ஈரானினுடைய விமானத்தினை தரையிறங்குவதற்கான அனுமதியை வழங்காததன் காரணத்தினால் லெபனான் மக்கள் பெய்ரூட் விமான நிலையத்தினை முழுமையாக முற்றுகையிட்டிருந்தார்கள். விமான நிலையத்திற்கான பாதைகளையும் முழுமையாக முற்றுகையிட்டிருந்தார்கள். ஈரானினுடைய விமானம் லெபனான் விமான நிலையத்தினை களமிறங்க கூடாது என்றால், ஒரு அமெரிக்க விமானம் கூட லெபனானிலே தரையிறங்க கூடாது என லெபனான் மக்கள் உறுதியாக இருந்தார்கள். நேற்றிரவும் லெபனான் மக்கள் விமான நிலையத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு அமைதி ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் நேற்றிரவு லெபனான் மக்களுடைய இந்த முற்றுகையானது அமைதி ஆர்ப்பாட்டங்களானது ஒரு மிகப்பெரிய கலவரமாகவும் மாறியது. அதாவது லெபனான் மக்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்கள் அமைதியான முறையிலேயே இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் முகமூடி அணிந்த சில குழுக்கள் உள்ளே நுழைந்து இந்த அமைதி ஆர்ப்பாட்டங்களை கலவரமாக மாற்றினார்கள். அமைதி ஆர்ப்பாட்டத்திற்குள்ளே நுழைந்து வன்முறை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். வீதியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். ஐநாவுக்கு சொந்தமான வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்கினார்கள். அதாவது மக்களுடைய அமைதி ஆர்ப்பாட்டங்களை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியாவிட்டால், அமைதி ஆர்ப்பாட்டங்களை நேர்மையான முறையில் கட்டுப்படுத்த முடியாவிட்டால், அந்த அமைதி ஆர்ப்பாட்டங்களை கலவரங்களாக மாற்றி அவற்றினை கட்டுப்படுத்தவும் அமைதி ஆர்ப்பாட்டங்களை நசுக்குவதற்கும் திட்டமிடுவார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் அமைதி ஆர்ப்பாட்டங்களை நசுக்குவதற்காக இவ்வாறான வழிமுறைகளையே அரசாங்கங்கள் மேற்கொள்கின்றன. இதே போன்றதொரு நிலைமை தான் நேற்றிரவும் லெபனானிலே நடைபெற்றிருந்தது. லெபனான் மக்களுடைய அமைதி ஆர்ப்பாட்டங்களுக்குள் முகமூடி அணிந்த சில நபர்கள் நுழைந்து அந்த அமைதி ஆர்ப்பாட்டங்களை கலவரங்களாக மாற்றியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் அரசியல் சபையானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த கலவரங்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சில சந்தேகத்திற்குரிய விஷமிகள் இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்திற்குள்ளே ஊடுருவி இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்தினை ஒரு கலவரமாக மாற்றியுள்ளார்கள். லெபனான் மக்களுடைய கோரிக்கைகளையும் உரிமைகளையும் முடக்குவதற்காகவுமே இந்த தீய விஷமிகள் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள். அமைதி ஆர்ப்பாட்டங்களை நசுக்குவதற்காகவே இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும்
மேலும் லெபனான் மக்கள் இந்த வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது, அமைதியான ஆர்ப்பாட்டங்களையே தொடர வேண்டும். அத்தோடு அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு கீழால் லெபனானுக்குள்ளே ஈரானிய விமானங்களை முழுமையாக தடை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடிவடையும் என ஹிஸ்புல்லாவின் அரசியல் சபை உறுப்பினர்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு லெபனான் குடிமக்களுடனான ஈரானிய விமானத்தினை தரையிறங்காமல் தடுத்து நிறுத்தியதனால் அதற்கு பதிலடியாக ஈரானிய தரப்பினர் லெபனானினுடைய விமானங்களை ஈரானுக்குள்ளே நுழைவதற்கான தடைகளை பிறப்பித்துள்ளார்கள். இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை லெபனானினுடைய விமானங்கள் ஈரானுக்குள்ளே அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளார்கள். லெபனான் நாட்டை நாங்கள் நட்பு மற்றும் சகோதரத்துவ நாடாகவே கருதுகின்றோம். மேலும் அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அழுத்தங்களுக்கு லெபனான் அடிபணியவே கூடாது. இவர்களுடைய இந்த அழுத்தங்களுக்கு கட்டுப்படுவது லெபனானினுடைய இறையாண்மையை மீறக்கூடிய செயல் என்றும் ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானிய விமானம் லெபனானுக்குள்ளே தரையிறங்கினால் நாங்கள் பெய்ரூட் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் பெய்ரூட் விமான நிலையத்தினை முழுமையாக தரைமட்டமாக்குவோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய இந்த எச்சரிக்கையானது லெபனானின் இறையாண்மையை முழுமையாக கேள்விக்குட்படுத்தக்கூடிய விடயமாகும். மேலும் அமெரிக்கா அழுத்தத்தின் மூலமாக கலவரங்களை தூண்டுவதற்கும் முயற்சி செய்கின்றது. லெபனானின் அரசியல் களத்திலே ஹிஸ்புல்லாவை நீக்க முடியாமல் போனதன் காரணத்தினாலும் அமைச்சரவையில் இருந்து ஹிஸ்புல்லாவை நீக்க முடியாமல் போனதன் காரணத்தினாலும் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டுள்ளன. லெபனானினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காக இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். எனவே லெபனானினுடைய தலைமைகள் இதற்கு வழிவகுக்க கூடாது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் அழுத்தங்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகத்தின் இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் குடிமக்களை ஏற்றிச் சென்றிருக்கக்கூடிய சிவில் விமானங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்களை வெளியிட்டிருப்பது சர்வதேச சட்டங்களை மீறக்கூடிய அப்பட்டமான செயலாகும். இவற்றை தடுக்க சர்வதேச விமான ஒருங்கிணைப்பு சபைகள் முன்வர வேண்டும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனானினுடைய 4 கிராமங்களை இலக்கு வைத்தும் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்துமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அடுத்து குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில் இருந்து வெளியேற போவதில்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த 5 பிரதேசங்களும் மலைத்தொடர் பிரதேசங்களாகும். மேலும் இந்த 5 பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலைத்திருப்பதன் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசங்களை முழுமையாக கண்காணிக்க முடியும். இதனால் குறித்த மலை பிரதேசங்களிலே இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வருகின்ற 18ஆம் தேதிக்கு பின்பும் குறித்த பிரதேசத்திலிருந்து நாங்கள் வெளியேற போவதில்லை என்றும் இதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையாக வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தீர்மானத்திற்கு லெபனானினுடைய அரசு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி திட்ட அமைப்பினுடைய இயக்குனர் ஜெனரல் குரோஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டது. அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்துடன் இதுவரையிலும் எந்தவிதமான அரசியல் பேச்சுவார்த்தைகளும் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. வருகின்ற மார்ச் மாதம் நாங்கள் ஈரான் தொடர்பாக புதிய அறிக்கையை வெளியிடப் போகின்றோம். ஈரான் யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இதனுடைய தீவிரமான ஆபத்துக்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஈரானின் மொத்த ஆயுத தரத்தின் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய கையிருப்பானது 250 கிலோகிராமாக வருகின்ற மார்ச் மாதம் உயரப் போகின்றது. இதற்கு பிறகு ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான காலம் முடிந்து விட்டது என சர்வதேச அணுசக்தி திட்டத்தினுடைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை அதிகரித்து வருகின்றது. இதன் மூலமாக அதனுடைய அணு ஆயுத திறன்களையும் அதிகரித்து வருகின்றது. அணு ஆயுதங்களை விரைவாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலையும் கொண்டுள்ளது. இதற்கு பிறகு ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை. ஈரானினுடைய இந்த திட்டத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று சர்வதேச அணுசக்தி திட்டத்தினுடைய இயக்குனர் குறிப்பிட்டுள்ளார். வருகின்ற மார்ச் மாதம் இவை தொடர்பான அறிக்கை ஒன்றையும் வெளியிடப் போகின்றார்கள். எனவே இதற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி திட்டத்தின் வழிகாட்டுதலுக்கு கீழால் தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நாடாக மாறிவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் தெரிவிப்பார்கள். இதனை நோக்கியே தற்போதைய நகர்வுகள் அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின், ஜூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் கைகூலி அப்பாஸினுடைய PA படைகளும் ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஜெனின் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள். நேற்று மாலையும் ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஜெனின் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய 2 முக்கியமான வர்த்தக நகரங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு புல்டோசர் வண்டிகள் மூலமாக
முழுமையாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த வர்த்தக நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் தற்போது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் துல்கராம் பிரதேசத்திலும் நப்லஸ் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 30க்கும் அதிகமான வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஆயுதமேந்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்கள் பலஸ்தீனிய மக்களின் பயிர்ச்செய்கை நிலங்களையும் அவர்களுடைய வீடுகளையும் தீயிட்டு கொளுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முற்றுகையிட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்குள்ளே இந்த ஆயுதமேந்தி இருக்கக்கூடிய நிலத்திரர்கள் நுழைந்து இந்த அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் சிஜில் வெடிகுண்டை பயன்படுத்தி 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகள் தெரிவித்துள்ளன. அதே போன்று நேற்றிரவு துல்கராம், நப்லஸ், டூபாஸ் ஆகிய பிரதேசங்களில் பலஸ்தீனிய போராளிகள் 5 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலின் மூலமாக துல்கராம் பிரதேசத்தினுடைய கட்டளை தளபதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அடுத்து இன்றைய தினம் காசாவிலே பணைய கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றிருந்தது. தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 பணைய கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளில் ரஷ்ய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய பணைய கைதி ஒருவரும் உள்ளடங்கப்படுகின்றார். மேலும் இன்றைய தினம் ரஷ்ய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய பணைய கைதி விடுதலை செய்யப்பட்டதற்காக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஹமாஸுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த 3 பணைய கைதிகளுக்கு மீதாக 369 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இவர்களில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 36 பலஸ்தீனிய கைதிகளும் உள்ளடங்குகின்றார்கள். அதே போன்று காசாவிலே கைது செய்யப்பட்டவர்களும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திற்கு பதிலடி வழங்கும் முகமாக பலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகளுடைய பரிமாற்ற தளத்திலே பல்வேறுபட்ட வாசகங்களையும் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். நாங்கள் எந்த பிரதேசத்தை நோக்கியும் இடம்பெயரப் போவதில்லை, நாங்கள் எங்களுடைய ஜெருசலத்தை நோக்கியே இடம்பெயரப் போகின்றோம், ஜெருசலத்தை தவிர வேறு எந்த பிரதேசத்தை நோக்கியும் நாங்கள் இடம்பெயரப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் குறித்த களத்திலே வாசகங்களையும் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அத்தோடு இன்றைய பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை 12 மணிக்கு முன்பு அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படாவிட்டால் நான் காசாவிலே நரகத்தினை காண்பிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல்களும் நெட்டன்யாகுவின் மிரட்டல்களும் ஹமாஸிடம் எடுபடவில்லை. நரகத்தை காண்பிப்பேன் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்பின் வார்த்தைகளை ஹமாஸ் தரப்பினர் ஒரு துளியேனும் மதிக்கவில்லை. நாங்கள் இன்றைய தினம் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்த்திருந்தோம், அல்லது குறைந்தது 9 இஸ்ரேலிய பணைய கைதிகளாவது விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் ஹமாஸினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக நிவாரணப் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் எரிபொருள் வண்டிகளையும் மொபைல் கரவன்களையும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக பெற்றுக் கொண்டுள்ளார்கள். ஹமாஸ் தரப்பினர் நெட்டன்யாகுவுக்கு வழங்கிய அழுத்தத்தின் மூலமாக நெட்டன்யாகு அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடி தந்துள்ளது. இந்த நிலைமையானது அக்டோபர் 7ஆம் தேதியை விட மோசமான நிலைமைகளையே ஏற்படுத்தும் என்றும் மாறி ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே இறுதியில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நெட்டன்யாகுவினுடைய மிரட்டல்கள் அனைத்தும் புஸ்வானமாக மாறியுள்ளன. அடுத்து இன்று காலை நெட்டன்யாகு அவசரமான போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். அதாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை செயற்படுத்தாமல் 1வது கட்டத்தினுடைய காலத்தினை நீடித்து விடுவிக்கப்படக்கூடிய பணைய கைதிகளின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை நெட்டன்யாகு மேற்கொண்டு வருகின்றார். அதாவது ஹமாஸிடம் தற்போது 73 பணைய கைதிகள் எஞ்சியுள்ளார்கள். இவர்களில் 36 பணைய கைதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 1வது கட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக இன்னும் 13 பணைய கைதிகள் தான் விடுதலை செய்யப்படுவார்கள். பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய 60 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திலும் 3ஆம் கட்ட ஒப்பந்தத்திலும் பரிமாற்றம் செய்யப்படுவார்கள். அதே நேரம் இவ்வாறு 2ஆம் கட்ட ஒப்பந்தத்திலும் 3ஆம் கட்ட ஒப்பந்தத்திலும் பரிமாற்றம் செய்யப்படக்கூடியவர்களில் அதிகமானோர் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நெட்டன்யாகு தற்போது 1வது கட்ட யுத்த நிறுத்தத்தின் காலப்பகுதியினை இன்னும் 1-2 வாரங்களுக்குள் நீடித்து அதற்குள்ளே உயிரோடு எஞ்சிருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தையும் மேற்கொண்டு முடித்துவிட்டு 2ஆம் கட்ட ஒப்பந்தத்தினை மேற்கொள்ளாமல் யுத்தத்தினை மீண்டும் தொடர்வதற்கே திட்டமிட்டுள்ளார். இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.